திருவக்கரை விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு. பாண்டிச்சேரியிலிருந்து சுமார் 28 கிலோமீட்டர், திண்டிவனத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. கோவிலின் தொன்மை, கால வரலாறு. இந்த ஆலயம் 10ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது. ஆனால் இதன் வழிபாட்டு மரபு பல்லவர் காலத்திலிருந்தே 7-9ஆம் நூற்றாண்டு இருந்ததாக கல்வெட்டுகள் மற்றும் வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. அதிகப்பாடா முக்கிய கட்டுமான காலம் ஆதித்ய சோழன் கிபி 870-907. தற்போதைய கற்கட்டிடம் இந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது. கோவிலில் நிரந்தர தீபம் எரிய நிலதானம் மற்றும் நிதியுதவி வழங்கிய கல்வெட்டுகள் உள்ளன. உத்தம சோழன் 970-985. பூஜை, பராமரிப்பு, வழிபாட்டிற்காக 4 பேரை நியமிட்ட கல்வெட்டு உள்ளது. ராஜராஜ சோழன் 984-1015. இந்த கோவிலை செம்பியன் மகாதேவி கட்டியதாக கல்வெட்டு குறிப்பிடுகிறது. ராஜேந்திர சோழன் 1012-1044. விஷ்ணு சந்நிதி விரிவாக்கம் இந்த காலத்தில் நடைபெற்றது. அதிராஜேந்திர சோழன் 1070. இருமொழி கல்வெட்டு, தமிழ் பிளஸ் சமஸ்கிருதம். விஷ்ணு கோவில் மறுசீரமைப்பு செய்த பதிவு உள்ளது. செம்பியன் மகாதேவி கோவிலின் தாய் செம்பியன் மகாதேவி ராஜராஜ சோழனின் பாட்டி. சோழ வரலாற்றில் மிக முக்கியமான சிவபக்தை. தமிழ்நாட்டில் பல சிவாலயங்களை கற்கோவில்களாக மாற்றிய பெருமை இவருக்கே உரியது. திருவக்கரை கோவில் அவரது முக்கியமான தானங்களில் ஒன்று. மூல தெய்வம், தல சிறப்பு: சிவன், சந்திரமௌலீஸ்வரர் அல்லது பிறை சூடிய எம்பெருமான். 3 முக சிவலிங்கம், மிகவும் அரிய வடிவம். பிறையை தலையில் சூடியதால் பிறை சூடிய எம்பெருமான் என அழைக்கப்படுகிறார். அம்பாள், அமிர்தாம்பிகை, அருளும் தாயாக, சக்தி, செல்வம், நலம் தரும் தேவியாக வழிபாடு. வக்ரகாளி அம்மன் கோவில், சக்திபீடம். இதே வளாகத்திலுள்ள ஸ்ரீ வக்ரகாளி அம்மன் கோவில் தமிழ்நாட்டின் மிக சக்தி வாய்ந்த காளித்தலங்களில் ஒன்று. சிறப்புகள்: ராகுகேதி தோஷ நிவாரணம், திருமண தடை, குழந்தை பாக்கியம், வாழ்க்கை தடைகள் நீக்கம், தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். பிரதோஷம், சிவராத்திரி நாட்களில் மிக விசேஷ பூஜை நடைபெறும். பழமையான ஃபாசில்வுட், புவியியல் அதிசயம். கோவில் வளாகத்தில் லட்சக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஃபாசில்வுட் உள்ளது. இது புவியியல் மற்றும் அறிவியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடம். இந்தியாவிலேயே அரிய இடங்களில் ஒன்று. 9 முறை வலமாக, இடதுவசமாக 4 முறை. நிர்வாகம்: தற்போது இந்த ஆலயம் தமிழ்நாடு அரசின் இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை HRNCE டிபார்ட்மெண்ட் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. தல மகிமை ஒரு வரியில்: வரலாறும் பக்தியும் சக்தியும் ஒன்றாக சங்கமிக்கும் அதிசய தலம் திருவக்கரை.